ஹாய், இன்றைக்கி டேட்டா என்ன அப்டேட் ஆகிருக்கு, டார்கெட் ஹிட் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இருக்கிற டேட்டா பார்த்திங்கன்னா ஐடியா இருக்குது. ஐடியா எப்போவும் போல் நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கனரா பேங்க்கோட டேட்டா இருக்குது. கனரா பேங்க் வித் 105 CEன்னு ஒரு டேட்டா இருக்குது. அது வந்து பிலோ 100 rupees ஸ்டாக் தான், பிலோ 200 rupees ஸ்டாக் தான். ஆனாலும் ரெஃபரன்ஸ்க்காக செக் பண்ணி பார்க்கலாம். பார்த்திங்கன்னா 105 CE இருக்குது. ஸ்டாக் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 105 தான் ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் 105 தாண்டி கீழே போகலை. ஹை ப்ரைஸ் 106.5 போயிருக்கு. மேக்ஸிமம் 1.5 rupees தான் மூவ்மெண்ட் இருக்குது. அதனால தான் 100 rupees ஒருத்துள்ள ஸ்டாக் வந்து நம்ம செக் பண்ணுறதில்ல. நெக்ஸ்ட்டு வேதாந்தா லிமிடெட் வித் 450 PEன்னு ஒரு டேட்டா இருக்குது. 460 PEன்னு இன்னொரு டேட்டா இருக்குது. 470 PE ஆல்சோ இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ 470 ஃபஸ்ட் டார்கெட்டு, 460 செகண்டு, 450 தேர்ட் டார்கெட்டு. மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 451 ஓப்பன் ஆகிருக்கு. 450 ஓப்பன் ஆனாலும் நமக்கு பிஇ டேட்டா இருக்கிறதுனால அது டவுன் ட்ரெண்ட் தான். பாருங்கள், சார்ட் ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஒரு நிமிஷம். இதில் பார்த்தீங்கன்னா பியூர் டவுன் ட்ரெண்ட் தான் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும். ஹை ப்ரைஸ் வந்து 454 வரைக்கும் போயிருக்கு. அப்போ 454லேருந்து அதோட லோ பாருங்கள் 447 வரைக்கும் போயிருக்கு. டேட்டா அதே இருக்கிறதுனால உங்களுக்கு இங்கே இந்த பிளேஸ்லலாம் ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. மினிமம் உங்களுக்கு 6 to 7 rupees ப்ராஃபிட் கிடச்சிருந்துருக்கும். பெருசாக வேதாந்தா லிமிடெடில் இன்றைக்கி ட்ரேட் இல்லை. நெக்ஸ்ட் டேட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு மதர்சனோட டேட்டா இருக்குது. மதர்சன் வித் 220 CE, ஆனால் அது லெஸ் ப்ரீமியமாக இருக்குது. ஆனாலும் கூட 215 CE, 230 CE இருக்குது. அக்டோபர் எக்ஸ்பைரியுமே 230 CE இருக்குது. 220 CE, 207 CE, 212.50 CE, இப்படி நிறைய டேட்டாஸ் இருக்குது. அப்போ பேசிக்காக டார்கெட் வந்து 207.50, 212.50 தான் டார்கெட்டாக இருக்கும். மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 195 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 208 வரைக்கும் போயிருக்கு. நம்மளோட டார்கெட் ஃபஸ்ட் டார்கெட் வந்து 207 தான், 207.50. அதை விட ஒரு 1 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே மூவ்மெண்ட் இருந்திருக்கு இன்றைக்கி. ஒன்ஸ் டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடக்குது. ப்ராஃபிட் புக்கிங் முடிஞ்சதுக்கப்புறமா இன்னும் நமக்கு 212, 220, 230 வரைக்குமே மார்க்கெட் வந்து புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா REC லிமிடெட் இருக்குது. REC லிமிடெட் வித் 560 CEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு 550 CEன்னு இன்னொரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. REC லிமிடெட் ஸ்டாக் இன்றைக்கி ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள், 557 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட ஹை ப்ரைஸ் 563 வரைக்கும் போயிருக்கு. நமக்கு ஃபஸ்ட்டு டார்கெட்டே 550 இருந்துச்சு. ஃபஸ்ட் டார்கெட்டுக்கு மேலே தான் மார்க்கெட் ஓப்பனே ஆயிருக்கு. அப்போது செகண்ட் டார்கெட் தான் நமக்கு ஹிட் ஆகிருக்கு. 563னா நமக்கு 560 டார்கெட்டு, அதை விட ஒரு 3 பாயிண்ட் எக்ஸ்ட்ராவே உங்களுக்கு மூவ்மெண்ட் இருந்திருக்கு. மார்க்கெட் ஓப்பன் ஆனது கேப் அப்பில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் அப்பில் ஓப்பன் ஆனால் கூட டார்கெட் தான் ஹிட் ஆகிருக்கு. டார்கெட் ஹிட் ஆனதுக்கப்புறமா ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு. ப்ராஃபிட் புக்கிங்கோடவே சேர்த்து அந்த கேப்பு ஃபில் பண்ணியிருக்காங்க. இன்னும் டேட்டா எதுவுமே சேஞ்ச் ஆகாததுனால நெக்ஸ்ட்டு மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா 560 வரைக்கும் புல்லிஷாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா NMDC இருக்குது. NMDC வித் 250 PEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ NMDCயில் 250 தான் டார்கெட்டு. இன்றைக்கி NMDC வந்து பியரிஷ் மூவ்மெண்ட்டு. இந்த மணியில் ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த மணியில் ட்ரேட் பண்ணாலும் இன்றைக்கி இந்த ஸ்டாக் வந்து NMDC ஸ்டாக் வந்து PE டேட்டா இருக்கிறதுனால அது பியரிஷ் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கும். சார்ட்டில் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஒரு நிமிஷம். சார்ட்டு நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். சார்ட்டில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஸ்மால் கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் கேப் ஃபில் பண்ணியிருக்காங்க. கேப் ஃபில் பண்ணிவிட்டு அது வந்து இன்றைக்கி பியரிஷ் மூவ்மெண்ட் தான் கொடுத்துருக்கு. இன்றைக்கான கரண்ட் சிச்சுவேஷனுக்கு NMDC ஸ்டாக்கு பியரிஷ் மூவ்மெண்ட் இருக்குது. ஆனால் NMDC ஸ்டாக் வந்து புல்லிஷ் தான். நெக்ஸ்ட்டு டேட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டாக் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா பந்தன் பேங்க் இருக்குது. பந்தன் பேங்க் வித் 215 CEன்னு ஒரு டேட்டா இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. பந்தன் பேங்க்கில் 215 தான் நமக்கு டார்கெட்டு. ஓப்பன் ஆன ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 208 ஓப்பன் ஆகிருக்கு. 214 வரைக்கும் போயிருக்கு. 214 வரைக்கும் போயிருக்கு. நம்மளோட டார்கெட்டுக்கு ஒன்லி 1 பாயிண்ட் தான் மிஸ்ஸிங். நீங்கள் வந்து SL ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இதில் 6 பாயிண்ட்ஸ் கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். SL ட்ரையல் பண்ணுறது எப்படின்னு தெரியலைன்னா நம்மளோட ஓல்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், SL ட்ரையல் பண்ணுறது எப்படின்னு, அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு டேட்டா பார்க்கலாம். நெக்ஸ்ட் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ONGC இருக்குது. ONGC வித் 295 PEன்னு ஒரே ஒரு டேட்டா மாத்திரம் இருக்குது. வேறு எந்த டேட்டாவுமே இல்லை. அப்போ ONGCயில் 295 தான் டார்கெட்டு. பியரிஷ் மூவ்மெண்ட் தான்.
மார்க்கெட் ஓப்பன் ஆன ப்ரைஸ் பாருங்கள் 298 ஓப்பன் ஆகிருக்கு. அதோட லோ ப்ரைஸ் வந்து 288 வரைக்கும் போயிருக்கு. நம்மளோட டார்கெட் 295 இருந்தாலும் நீங்கள் எஸ்எல் ட்ரையல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கில் இன்றைக்கி ஆல்மோஸ்ட் 10 பாயிண்ட்ஸ் நீங்கள் கேதர் பண்ணியிருந்துருக்கலாம். நல்ல ஒரு மூமெண்ட்டு 200-300 ருபீஸ் ஸ்டாக்கில் ஒரு நாளைக்கு 10 ருபீஸ் ப்ராஃபிட்டுங்கிறது வந்து நல்ல ஒரு மூமெண்ட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்து இண்டெக்ஸ் ஆப்ஷனும் பற்றி கேட்டிருந்தீங்க. இண்டெக்ஸ் ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிஃப்டி வந்து பியரிஷு, மிட் கேப் நிஃப்டியும் பியரிஷு, அண்ட் பேங்க் நிஃப்டி, ஃபின் நிஃப்டி ரெண்டுமே புல்லிஷாக தான் இருக்குது. நீங்கள் வந்து நம்ம டேட்டாவை ஃபாலோ பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். பேங்க் நிஃப்டி பாருங்கள், பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷ் தான். நம்மளோட டேட்டாவில் பாருங்கள் எல்லாமே சிஇ டேட்டாஸ் தான் இருக்குது. பேங்க் நிஃப்டி எல்லாமே சிஇ தான் இருக்குது. அப்போது ஆப்வியஸாக பேங்க் நிஃப்டி வந்து இன்றைக்கி புல்லிஷ் தான். எது வரைக்கும் புல்லிஷாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா 52,900 இருக்குது, 53,000 இருக்குது, 52,800 இருக்குது. அது வரைக்குமே புல்லிஷாக தான் இருக்கும். நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம் எது வரைக்கும் போயிருக்குன்னு. ஹை ப்ரைஸ் பாருங்கள் 52,954 வரைக்கும் போயிருக்கு. 53,000க்கு ஆல்மோஸ்ட் 50 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரென்ஸு. மேபி மார்க்கெட் க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி 53,000க்கு இன்னொரு மூமெண்ட் கூட கொடுத்துருக்கலாம். நீங்கள் வந்து ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணுறவங்களா இருந்தீங்க அப்படின்னா சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். மார்க்கெட் வந்து ஹை வொலட்டைலாக இருக்குது. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். டேட்டாஸ் பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்புக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபீட்பேக் எதுவும் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.